ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் உங்கள் மானசா. இந்த ஒரு சின்ன வீடியோவில் நாம் நாகலிங்க பூக்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதுமே சைவர்களால் போற்றக்கூடிய பூக்கள் தான் இந்த நாகலிங்க பூக்கள். ஏன்னா இதன் அமைப்பு ஒரு ஆன்மீக அதிசயம்ங்க. இந்த பூவோட தோற்றம் சிவாலயத்தை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருக்கும். பூவோட நடுவில் சிவலிங்கமும் அதை சுற்றி தவம் புரியக்கூடிய ஆயிரக்கணக்கான முனிவர்கள், அவர்களுக்கு மேல பல ஆயிரம் தலையுடைய பாம்பு இருப்பதை போல தெய்வாம்சம் நிறைந்த அழகிய வடிவில காணப்படுது இந்த பூக்கள். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில சிவாலயங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த மரங்கள் காணப்படுகின்றன. இந்த நாகலிங்க மரங்கள் கோவில்கள்ல வளர்க்கப்பட்டன. ஏன்னா இந்த அபூர்வமான மரங்களோட இனம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு கோயில்கள்ல வளர்க்கப்பட்டன. இதன் உலர்ந்த பழங்கள் கீழே விழுந்து தரையில பட்டு வெடித்து பெரும் சத்தத்தை ஏற்படுத்துமா. அப்படி பெரிய சத்தம் ஏற்படுத்தும் போது கோயில்கள்ல கொள்ளையக்காரங்க புகாமல் இருக்கிறதுக்காக அதோட பாதுகாப்பின் அடையாளமாகவும் நாகலிங்க மரங்கள் கோயில்கள்ல வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சிவாலயங்களில இந்த நாகலிங்க மரங்கள் வளர்க்கப்பட்டாலும் இதன் பூக்கள் சிவ பூஜைக்கு பயன்படுத்துறது இல்ல. ஒரு நாகலிங்க மரத்துல ஒரே நாள்ல 1000 மலர்கள் வரைக்கும் பூக்குமாம். விசேஷத்திலும் விசேஷமாக மரத்தில் பூக்கும் பூவாக வேர்பகுதிக்கு சற்று மேலே கொத்து கொத்தாக இலைகளை கொண்ட கிளைகள்ல பூக்காமல் தனக்கென்று தான் பூப்பதற்கு என்று பிரத்யேகமாக ஒரு கிளையை உருவாக்கி கொண்டு பூக்கும் மலராக நாகலிங்க பூ உள்ளது. இந்த நாகலிங்க பூவை உள்ளங்கையில வச்சு உற்று பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் கைலாயமே கைக்குள்ள இருக்கிறது போல இருக்கும். அவ்வளவு பெருமைக்குரிய பூவாக நாகலிங்க பூவை சொல்லுவாங்க. பார்க்கவும் அழகாகவே இருக்குது இந்த பூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.